இந்த நிகழ்வு எனது வாழ்க்கையில் இது போன்ற மன வலியை எப்போதும் தந்ததில்லை என்றும் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் வெளியிட்டுள்ள அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடிய விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்றும், பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்றும், எனது வாழ்க்கையில் இது போன்ற வலிமிகுந்த தருணத்தை நான் சந்தித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் தான் நான் பிரச்சாரம் செய்தேன். ஆனால் அந்த இடத்தில் என் மீது வைத்துள்ள பாசத்தால் அதிகமான மக்கள் கூடிவிட்டார்கள் என்றும், அதனால் இத்தகைய ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு விட்டது. அது கரூர் மக்களுக்கும் தெரியும். சீக்கிரம் அனைத்து உண்மைகளும் வெளிவரும். அத்தனை மாவட்டங்களிலும் ஒரு பிரச்சனையும் ஏற்படாத நிலையில் கரூரில் மட்டும் ஏன் இவ்வாறு நிகழ்ந்தது என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். மீண்டும் பிரச்சனை வந்துவிடும் என்பதால் தான் கரூருக்கு உடனடியாக தான் திரும்பி செல்லவில்லை என்றும், பதற்றமான சூழ்நிலையை தவிர்க்கவே நாம் கரூருக்கு செல்லவில்லை என்றும் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் அந்த வெளியிட்டுள்ள அந்த வீடியோ பதிவில் தெரிவித்திருக்கிறார். 3 நாட்களுக்கு பிறகு கடந்த சனிக்கிழமையானது அங்கு ஒரு 7:30 மணி அளவில் இந்த நெரிசல் ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டது. அதன் பின்னர் கடந்த 2 நாட்களாக அவர் பனையூரிலும் பட்டினப்பாக்கத்திலும் உள்ள வீடுகளுக்கு தான் சென்றிருந்தார். எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவில்லை. அறிக்கைகள் மட்டும் ட்விட்டர் பதிவில் வெளியிடப்பட்டிருந்தது. இப்போது முதன்முறையாக அவருடைய வீடியோ பதிவு வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோ பதிவானது சுமார் 4:45 நிமிடங்கள், 4 நிமிடங்கள் 45 வினாடிகள் அந்த வீடியோ பதிவு இருக்கிறது. அந்த வீடியோ பதிவிலும் அவர் கரூரில் நடைபெற்ற அந்த 41 பேர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு காரணம் தம் மீது வைத்துள்ள அதிக பாசத்தால் கூடிய கூட்டம் தான் என்றும், நான் அந்த கூட்டத்தில் பேசிவிட்டு வந்ததை தவிர எந்த தவறும் செய்யவில்லை என்றும், கரூர் மக்களே நடந்த உண்மைகள் அனைத்தையும் அவர்கள் கூறிய போது அது கடவுளே இறங்கி வந்து கூறியது போல இருந்தது என்ற கருத்தையும் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் அந்த வீடியோ பதிவில் தெரிவித்திருக்கிறார். தாவேகாவுக்கு ஆதரவாக பேசிய அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்றென்றும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என்றும் நடிகர் விஜய் தெரிவித்துள்ள அந்த வீடியோ பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் கரூரில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் நாங்கள் பேசியதை தவிர வேறு எந்த தவறையும் நாங்கள் செய்யவில்லை. வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவே தாம் கரூர் செல்லாமல் இன்னும் இங்கு இருப்பதாகவும், மக்கள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் என்றும் தாவேக தலைவர் நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அந்த வீடியோ பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வீடியோ பதிவில் மிகவும் முக்கியமாக அந்த வீடியோ பதிவில் மீண்டும் முதலமைச்சரை சிஎம் சார் பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் என்னை பழிவாங்குங்கள், தொண்டர்களை பழிவாங்காதீர்கள் என்ற ஒரு கருத்தையும் தாவேக தலைவர் நடிகர் விஜய் கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கரூரில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து 3 நாட்களுக்கு பிறகு முதல் வீடியோவை தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் முதன்முறையாக வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டதில் முக்கிய அம்சமாக, காவல்துறை அனுமதித்த ஒதுக்கப்பட்ட இடத்தில் தான் பேசினேன், எந்த தவறும் செய்யவில்லை, மக்கள் அனைத்தையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், கரூர் மாவட்ட மக்களே அந்த தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்ற கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். மக்களின் பாதுகாப்பில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் தாம் தொடர்ந்து செயல்பட்டு வந்தேன் என்றும், தாம் தொடர்ந்து விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்றும், அரசியல் பயணம் தொடரும் என்றும், எந்த தொண்டனையும் பழிவாங்கும் எண்ணம் முதல்வதற்கு இருக்கக்கூடாது என்றும் தாவேக தலைவர் நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அந்த வீடியோ பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 5 மாவட்டங்களுக்கு சென்ற போதெல்லாம் எந்த ஏற்படாத பிரச்சனை கரூரில் மட்டும் ஏன் ஏற்பட்டது? மக்களுடைய பாதுகாப்பில் சமரசம் கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். கரூரில் நடக்கக்கூடாதது நடந்துள்ளது என்றும், பழிவாங்க நினைத்தால் என்னை எது வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்ற ஒரு கருத்தையும் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் கூறியிருக்கிறார். வீட்டிலோ அலுவலகத்திலோ தான் நான் இருப்பேன், என்னை வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்றும் அந்த வீடியோ பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான எதிர்வினைகள், கருத்துக்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் பதில்கள் ஆகியவை தொடர்ந்து வரத் தொடங்கி இருக்கின்றன.